டேய் பூசாரி, முதலில் உன் ஜாதகத்தை கணித்துக் கொள். அம்பாவா பேசுறது? அம்பா எந்த காலத்திலே பேசினாள்? பராசக்தி. நான் பேசினாதான் சில விஷயங்கள் கிளியர் ஆகும்னு நினைக்கிறேன். இதோ வரேன். சக்தி, பார்வதி, நான் சொல்வதை கேள். பூலோகம் செல்ல வேண்டாம், அது ஒர்க் அவுட் ஆகாது. பரமா, 2026 மேக்குள்ள நான் பல விஷயங்களை மக்களுக்கு புரிய வைக்க வேண்டியதா இருக்கு. என்னை தடுக்காத ப்ளீஸ். நான் போய் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு வரேன். அவங்க ஸ்வீட் கொடுத்தா நீங்க ஏன் சாமி முஞ்ச தொங்க போட்டிருக்கீங்க? ஐயோ அம்மா, ஏன் அடிக்கிறீங்க? எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் ஐயா சாமின்னு கூப்பிடக்கூடாதுன்னு. வயசுல பெரியவர், அதான் அண்ணான்னு கூப்பிடு. அதுவும் மரியாதையா தானே இருக்கு. திருத்திக்கிறேங்கம்மா. கேளு. அதான் கேட்டேனேம்மா. திருப்பி கேளு. மறந்துருப்பார்ல அவரு. அவங்க ஸ்வீட் கொடுத்தா நீங்க என்ன முஞ்ச தொங்க போட்டிருக்கீங்க? ஸ்வீட்டு காரமா இருந்துச்சா என்ன? இவன் வேற எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு பெரிய மனுஷால கூப்பிட்டு நன்னா முறையா பண்றது தான் நாட்டுக்கு நல்லது. அதுக்கு தான் ஆளுநர்னு ஒருத்தர் இருக்கார். இல்ல அவர் வேண்டாம், எல்லாத்தையும் நாங்களே அச்சடிச்சு நாங்களே கொடுத்துப்போம்னா கொடுத்துக்கோங்க. ஒரு முறை வேணாம், முறை ஏன்னா குடைச்சல் மட்டும் தானே முறையா கொடுத்துட்டு இருந்தாரு. அதுவும் எங்க சம்பளத்தை வாங்கிட்டு சர்டிபிகேட் எங்க கொடுத்தாரு? இது என்ன முறை? ஒத்துமையா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஏதோ முறைன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்களே, சுதேசி முறையா விதேசி முறையா? சரிம்மா, விதேசி வெள்ளக்காரா வந்து கொடுத்துட்டு போன ஆளுநர் பதவினே வச்சுக்கோங்க. இப்ப எல்லாம் ஒத்துண்டு இதை இவ செய்யறதுன்னு போயிட்டு இருக்கச்ச, அதுல ஏன் கட்டைய போடுறீங்க தானே கேக்குறோம். வெள்ளக்காரன் ஏற்படுத்தின எதுவும் எங்களுக்கு வேண்டான்னு அவர் தானப்பா டாப் அப் பண்ணி ரோஷத்தை காட்டினாரு. இது வரைக்கும் வேலையே செய்யாம இருந்துட்டு இப்ப வேலை செய்ய விடுங்கன்னு கர்ம வீரர் மாதிரி இமேஜ் பில்டப் பண்ணா எப்படி? ஆமா, அவருக்கு என்ன வேலையை சட்டம் ஒதுக்கித்தோ அவர் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு செஞ்சுட்டு தானே இருந்தார். அவருக்கு ஒதுக்கப்பட்ட வேலையே சட்டத்துக்கு புறமானது செய்யறது தானே. அரசா, நீ நினைப்பதும் சரிதான். ஏன்பா ஞான சம்பந்தா, ஆளுநர் மாளிகை பராமரிப்பு செலவில் தொடங்கி போக்குவரத்து, டீ பார்ட்டி, மீடியா பிரிண்ட் அவுட்டு, ஃபேக்ஸு, இது போக ஆளுநருடைய சம்பளம், இது எல்லாம் மாநில அரசு தானே கொடுக்குது. அந்த சம்பளத்தையும் வாங்கிக்கிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அறிக்கை கொடுக்கறது, அதையும் கொஞ்சம் நேரத்தில் திரும்ப வாங்கிக்கிறது. இதில் நான் தான் வேந்தர்னு மாறு தட்டிக்கிறது. 56 இன்ச் மாறு தட்டிக்கிற வியாதி இப்போ எல்லாருக்கும் வந்துருச்சு. இது போதாதுன்னு ஆசிரியர்களையும் செனட் மெம்பர்களையும் நான் தான் நியமிப்பேன்னு அறுக்க மாட்டாதவன் வயசு பவுச்சில் 58 கத்தி எதுக்குன்னு கேட்பாங்களா இல்லையா? என்ன ஒரு அவசரம், கெடா வெட்டுறதுன்னு ஆயிடுத்து. அதை கொஞ்சம் பார்த்து தான் இழுத்துட்டு போனா என்ன, ஆளாய் பறக்கிறதுகள். ஆடு மாட்டுக்கெல்லாம் கவலைப்படுறீங்க, மனுஷங்களுக்கு கவலைப்பட மாட்டீங்களே. நீங்க மாமிசம் சாப்பிடுறத நான் வந்து தடுத்தேனா? அதுங்க ஜீவனோட இருக்கச்ச இப்படி கஷ்டப்படுத்தி இழுத்துட்டு போறேன் தானே சொல்றேன். என்ன சம்பந்தா, கெடா வெட்டுக்கு போற ஆட்டை பத்தின கவலையா இல்ல கூட்டணிக்கு தரன்னு இழுத்துட்டு வந்து உட்கார வச்சாங்களே அதை பத்தின व्यसனமா? ஓஹோ, அண்ணனுக்கு அந்த கவலையா? ஆனா ஆடு ஓமை கரெக்ட் இல்லையே, ஆள் மாறி இருக்கே. இவர் விவசாயி, அவரு ஆடு மேய்க்கிறவரு. ஆனா எல்லாரையும் வெட்ட போறது என்னவோ ஒரே ஆளு தானே. நான் ஏதோ சொன்னேன், நீங்க ஏதோ உள்ளர்த்தம் கற்பிச்சுட்டேன். இருந்தாலும் ஒன்று சொல்றேன், எல்லா தேசிய கட்சியும் ஆட்சியில இருக்கச்ச மாநில கட்சியை இப்படிதான் நடத்துறா. மாநில அதிகாரம், ஒன்றிய அதிகாரம், இது எல்லாத்த பத்தியும் உனக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரி நேரத்துல மட்டும் வக்கனையா எடுத்து விடுறது, மற்ற நேரத்துல ஒரே தேசம், ஒரே மதம், ஒரே மொழின்னு ஒரே போடுறது. ஏன்பா ஞான சம்பந்தா, முதல்ல இதே டீமோட கூட்டணி வச்சு தோத்தாச்சு. அப்புறம் நாங்கள் தோத்ததுக்கே இந்த கூட்டணி தான் காரணம்னு வீராப்பி பேசி வெளியவும் வந்தாச்சு. கள்ள கூட்டணி தொடருதுன்னு உங்கள் எதிர்த்தரப்பு சொன்னபோது இல்லவே இல்லைன்னு சத்தியம் பண்ணி உருண்டு புரண்டாச்சு. இப்போ மீண்டும் கூட்டணின்னு புதுசாக ஒரு கதை சொன்னால் கூட்டணி தான் உடையவே இல்லையே, மீண்டும் இணைந்த மாதிரில இருக்கு ரெண்டு கட்சியும். சரி தாயே, நாரெடுத்துனே வச்சுப்போம். ஆனா தேர்தல் அரசியலில் இதுவரைக்கும் நாராதவா யாருன்னு? மிஸ்டர் ஞான சம்பந்தம், உங்களோட சுயநலத்துக்காக நாரினால் கூட பரவாயில்ல, அரசியல் தேவைன்னு புரிஞ்சுக்கலாம். உங்களோட சுயநலத்துக்கும் உத்தரவாதம் இல்லை, மரியாதையோ சொல்லவே வேண்டாம். கூட்டணிக்குன்னு தரன்னு இழுத்துட்டு வந்து மேடையில் உட்கார வச்சு மௌன விரதம் இருக்க வச்சிருக்கிறாங்க. அவங்களோட ஓட் பேங்கை ஏற்றுறதுக்கு இவங்கள ஓட்டிங் மிஷினாக பயன்படுத்தலாமா? சரி, இதாவது தேசிய கட்சின்னு விடுவோன்னு வெயி. இனி கூட்டணியில் வரப்போகிற வத்தல் தொத்தல் எல்லாத்துக்கும் இவங்களோட ஓட் பேங்க்கில் தானே பட்டுவாடா பண்ணணும்.
சுயநலமாக பார்த்தா கூட நீங்கள் எதையும் பெற மாதிரி தெரியலையே. அம்மா இது எதுவும் பெறதுக்காக அமைஞ்ச கூட்டணி மாதிரி தெரியல, சேதாராவது ஆகாம இருக்கிறதுக்காக அடிப்பணிஞ்சு இணைஞ்ச கூட்டணி மாதிரில தெரியுது. அப்போ நாங்க கூட்டணியே வச்சுக்க கூடாது, தனித்தனியே செதறதாங்க மாதிரி ஆயிடணும். இதானே உங்க ஆசை? இந்த முறை கூட்டணியும் உறுதி, ஆட்சியும் உறுதி. என்னது கூட்டணி ஆட்சி உறுதியா? அம்மா நீங்க லோகமாதா, ஏமா எங்களை மட்டும் இப்படி சோதிக்கிற? எல்லாம் நல்லபடியா நடந்து முடியும். உங்களுக்கும் எங்க ஆட்சியில சீரம் சிறப்புமா எல்லாம் செஞ்சு வைப்போம் பாருங்க. உங்களை வளர்த்த அம்மாவையே மறந்துட்டீங்க, என்னையா மறக்காம ஞாபகம் வச்சுக்க போறீங்க? நேற்று ஒரு முக்கியமான வேலையா வேற ஒரு ஏரியா பக்கம் போயிருந்தேன். அங்க ஒரே பொண்ணுங்க கூட்டமா இருந்தது. சரி ஏதோ கோயிலா இருக்குன்னு போல நினைச்சா அது ஏதோ சோழியோ தோழியோ பெண்கள் விடுதியாமே. அதுங்களுக்கு தான் ஆல்ரெடி தனியா காலேஜ், யூனிவர்சிட்டி, ஹாஸ்டல்னு இங்க நிறைய இருக்கே. இது வேற எதுக்கு தோழின்னு ஒன்று புதுசா? இது வெளியூர்ல இருந்து வேலைக்காக வந்து சென்னையில தங்குற பெண்களுக்கு பணிபுரியும் மகளிர் விடுதி. நல்ல விஷயம் தானே அண்ணா? சம்பந்தா, பிஜி ஹாஸ்டல், பிஜி அகாமடேஷன்லாம் மார்க்கெட்டில் ரேட் அதிகம், எல்லாராலையும் சமாளிக்க முடியாது. அதனால தான் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுது. ஆம்பளை பசங்க கூட தான் சென்னையில வந்து தங்கி வேலை செய்யறா. அவளுக்கு தோழன் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்க சொல்லுங்களேன். எல்லாத்துக்கும் அரசியல் செலவு செய்யணும்னா டாக்ஸ் கட்டுறவளுக்கு தானே ரொம்ப கஷ்டம். இவர் பெரிய ஆடிட்டர் ஜெனரல், அப்படியே நஷ்டம் வந்ததை கண்டுபிடிச்சிட்டார். அடே அரசா, நீ இரு, இந்த பக்தனை நான் வேற மாதிரி ஹேண்டில் பண்ணிக்கிறேன். ஏன்பா சம்பந்தா, இப்போ நீ தோழி மகளிர் விடுதி வேண்டாம்னு சொல்றியா, இல்லை தோழன் ஆண்கள் விடுதி வேணும்னு சொல்றியா? ரெண்டு கருவமுமே வேண்டாமா? எதுக்கு இப்படி டாக்ஸ் பேர் பண்ணி கரியாக்கணும்னு? அப்போ அரசு சரியா இயங்காம நல்ல லாபம் ஈட்ட மாட்டேங்குதுன்னு சொல்றியா? இல்லையா பின்ன, லாபத்தை ஈட்ட வேண்டாமா தனியார் கம்பெனி மாதிரி? சம்பந்தா, நீ இந்த அமுதம், காமதேனு, காதி இதுலெல்லாம் பொருட்கள் வாங்குறதானே, அங்கெல்லாம் அரசோட மானியத்தினால தான் விலை குறைவா இருக்கு அப்படிங்கிறது உனக்கு தெரியும் தானே? இல்லையே, நான் எதவங்க வாங்கினது இல்லையே. மாசம் 25 கிலோ அரிசி, 6 கிலோ பாசிப்பருப்பு, 5 கிலோ துவரம்பருப்பு, 10 கிலோ இட்லி அரிசி, 2.5 கிலோ உளுந்து, 3 கிலோ நெய். இப்போ புதுசா தம்பி பையனுக்கு 4 மேகி பாக்கெட் வேற. சரி சரி, நான் போறதில்ல. ஆத்துல ஆம்படையாதான் அதெல்லாம் வாங்குறது வழக்கம். அது இருக்கட்டும், அங்க நான் மட்டுமா வாங்குறேன்? எல்லாரும் தான் வாங்குறா. அதுக்கும் இதுக்கும் என்னமா சம்பந்தம்? அந்த மாதிரியான நியாய விலை கடைங்கிறது முதல்ல ஏழைகளுக்கு, அப்புறமா குறைந்த வருவாயில் இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ் கிளாஸ்க்கு. மற்றவங்க சிலர் பயன்படுத்துறதையும் யாரும் தடுக்க முடியாது. அரசுங்கிறது வெறும் லாபம் ஈட்டுற கம்பெனி கிடையாது. வெல்ஃபேர் ஸ்டேட்டோட குறிக்கோளும் லாபம் ஈட்டுறதா இருக்கவே கூடாது, நட்டம் வராமல் பார்த்துக்கணும், அதான் சரி. அப்படி தான் இந்த கோவில், பூஜை, கும்பாபிஷேகம், தேர் பவனி, தேர் திருவிழா எல்லாமே நடக்குது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வேதம் வேதம் வேதம். வேற உலக அறிவே நான் வளர்த்துக்கலாமா? சம்பந்தா, அப்போ வேதத்தை பற்றி பேசலாமா? அம்மா தாயே, இப்போ நீயே கோச்சுக்கிற. ஏதோ கண்ணால பார்த்ததை சொன்னேன் தாயே. பொண்ணுங்க என்னமோ ஃபாரினர்ஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறதும், செல்ஃபோன் பேசிட்டு ஆம்பளை பசங்களோட பைக்கில் போகிறதும் பார்க்கறதுக்கு அவ்வளோ நன்னா இல்லைம்மா. என்ன, அவங்க எல்லாருக்கும் ட்ரெஸ் கோடு அறிவிக்கணும்னு சொல்றியா, இல்லை வானரப்பட லவ் ஜிகாத்துன்னு தனித்தனி குழு அமைச்சு மிரட்டணும்னு சொல்றியா? என்ன சம்பந்தம்? இந்த அரசு இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் முழு சுதந்திரத்தோட சுயமரியாதையோடு இருக்கணும்னு என்கரேஜ் பண்ணுது. அவங்க வாழ்க்கையை பாதுகாப்பாக வச்சுக்க அவங்களுக்கு தெரியும். நேற்று அமுதம் நியாய விலை கடையில் பில்லு பே பண்ணும்போது ஜிபே ஒர்க் ஆகலை, டீஆக்டிவேட் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு யோசிச்சியே, இப்போ கிளியர் ஆயிடுச்சா? அம்மா கிட்ட இருந்து ஏதாவது மறைக்க முடியுமா? அந்த சராசரத்தையும் ஆள்பவளாச்சே நீ. besluit dat die Afrikaans wil leer praat en sy eerste sin wat hy gaan vandag vir julle sê is Who met you? sy eerste sin wat hy Alles regdo? அம்மா, உங்களுக்கு சகல ஜீவராசிகளோட பாஷையும் தெரியும். ஏதோ மிருகங்கள் கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனா அதுகள் செல்போன் யூஸ் பண்ணாதே. என்ன மேம், உனக்கு ஓக்கல் சவுண்டுக்கும் ஹியூமன் லாங்குவேஜுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாதா? உன் பாஷை அல்லாத மற்ற எல்லாமே உனக்கு மிருக பாஷை தான் இல்லை? அதனால தான் இங்கே இருக்கிறவங்களோட பாஷையை நீச்ச பாஷைன்னு சொல்கிறேன். ஐயோ ஐயோ, தப்பு தப்பு, இல்லை தாயே. சரணடைகிறதுல உன்னை மிஞ்ச ஆளே கிடையாது சம்பந்தம். அது நைஜீரியாவிலேருந்து என் பக்தன் கால் பண்ணியிருந்தான். நைஜீரியாவில இருந்து உனக்கு பக்தனா? எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. அங்கேயும் இருக்கேலா? நான் ஜெகன்மாதா தானே, அவனுக்கும் நான் தான் அம்மா. அதுக்கு கேட்கலம்மா, அங்கேயும் போய் துண்டு போட முடியுமான்னு யோசிக்கிறாரு. அரசா, நீ மைண்ட் வாய்ஸ்னு நினச்சிக்கிட்டு வெளியில் பேசிகிட்டு இருக்க. ஐயோ சாரி ப்ரோ. என்ன குறை சொல்றதே உனக்கு ஒரு வேலையா போயிடுதுடா திருநாவுக்கரசா. அப்போ எல்லா பாஷையும் உங்களுக்கு தெரியுமா? ஒரு முறை கூட இந்த பாஷை எங்க தெரிஞ்ச மாதிரி நீங்க காட்டிக்கலையாம்மா? ஏன் காட்டணும்? இது தமிழ்நாடு,
என்னுடைய பக்தர்களுக்கு தமிழ் தான் தாய்மொழி. அப்போ நான் இங்கே தமிழில் தானே பேசணும். அப்ப கேரளாவில், மலையாளத்தில் பேசுவேன், ஆந்திராவில், தெலுங்கானாவில், தெலுங்குலையும் உருதுலையும் பேசுவேன், கர்நாடகாவில், கன்னடத்தில் பேசுவேன்ப்பா, அப்போ மகாராஷ்டிராவில், மராத்தியில் பேசுவேன், பீகார்ல, மைத்திலியும் போஜ்புரியிலையும் பேசுவேன், அப்போ ராஜஸ்தான்ல, பிரிட்ஜ் பாஷாவில் பேசுவேன்ப்பா, உத்தரப்பிரதேசத்துல எதுல பேசுவீங்க? அவதி. எனக்கு தான் அவதி. என்னம்மா சொல்றேன்? அப்போ ஹிந்தி யார்கிட்ட தான் பேசுவேன்? அடே ஞான சம்பந்தா, எந்த நாட்டில் இந்தி தாய்மொழியாக இருக்கிறதோ அங்கே இந்தியில் பேசுவேன். நீ தான் ஆட்சி மொழி இந்தி, ஆன்மீக மொழி சமஸ்கிருதம்னு சொல்ற. என்ன உங்களுக்கு இப்பவே கண்ணை கட்டுதா? அம்மா கேக்குறாங்கல்ல, பதில் சொல்லுங்க. அம்மன் திருவிளையாடலே திருவிளையாடல், என் அகந்தையை ஆணவ மனத்தை அறுக்கிறா. பழைய பக்தி இலக்கியங்கள்லாம் தமிழ்ல இருக்கே, அதை படிடா அப்படின்னு எனக்கு புத்தி சொல்றா. எப்படி எப்படி உற்றாம் பாரு. அண்ணா, இந்த தமிழ்நாட்டுல வாழ தமிழ் போதாதான்னு டைரக்டா கேக்குறான். உலகம் போயின்னு இருக்க வேகத்துக்கு வேற பாஷைகளே கத்துக்க வேண்டாமா? உலகத்தோட ஒட்டுழக வேண்டாமா? அதுக்கு தான் இங்கிலீஷ் இருக்கே, அதை கற்றுக்கிட்டா போதாதா? ஆட்சிக்கு ஒன்று, ஆன்மீகத்துக்கு ஒன்றுன்னு நீ தான் மும்மொழி 30 கோடி மொழின்னு வளர்த்துக்கிட்டே போற. என்னம்மா எல்லாம் தெரிஞ்ச நீங்களே இப்படி பேசுறேன்? தேசம்னு ஒன்று இருக்கு, அதுக்காக ஒரு பாஷையை கத்துக்க கூடாதா? நம்ம எல்லாத்தையும் ஒத்துமைப்படுத்த. ஒற்றுமைக்காக எல்லாரும் ஒரே மொழியை கற்றுக்கணும்னு சொன்ன ஒரே சிந்தனையாளன் நீ தான் சம்பந்தா. உண்மையிலேயே ஒற்றுமை, நல்லிணக்கம், அன்பு, கருணை, இரக்கம், ஜனநாயகம், பன்மைத்துவம் இது எல்லாவற்றையும் தாய்மொழியிலேயே கற்றுக்கலாம். ஒருவேளை போதுமான அளவு கருத்துக்களை நம்ம முன்னோர்கள் சிந்திக்கலை அப்படின்னா ஆங்கிலத்திலேருந்து எடுத்துக்கலாம். ஆங்கில மொழின்னு ஏன் சொல்கிறேன்னா, அந்த மொழியில தான் பல மொழிகளில் சொல்லப்பட்ட உயர்ந்த கருத்துக்களை மொழிபெயர்த்து வச்சிருக்கிறாங்க. ஆங்கிலம் நமக்கு அறிமுகமாகி 200-300 ஆண்டு ஆகுது. அதில் தான் முக்கியமான ஆவணங்கள், ஒப்பந்தங்கள், உடன்படிக்கைகள் எல்லாமே இருக்குது. புது புது டெவலப்மெண்ட்ஸும் அதில் தான் பதிவாகிக்கிட்டும் வருது. அம்மா, இது அறிஞர் அண்ணா சொன்னதாச்சே. அரசா, நீ ரொம்ப ஷார்ப்புடா. அறிஞர் அண்ணாவோடத நான் மேற்கோள் காட்டக்கூடாதா? சூப்பர்மா சூப்பர்மா. இந்திவாதியாருங்க 90% பேர் இவங்க தான்மா. பத்தலைன்னா வடநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ணிக்கலாம். மறுபடியும் மொழியின் பேர்ல எங்களை அடிமைப்படுத்த. இதாம்மா கற்பனைங்கிறது. நான் ஒண்ணுமே பண்ணலனாலும் ஒடுக்குறான்னு சொல்லி சும்மா பூச்சாண்டி காட்டிகிட்டே இருக்கிறது. எதையாவது படிங்கடா, முன்னுக்கு வாங்கடா அப்படின்னு நல்லதுக்கு தானே சொல்றோம். இன்னும் என்ன முன்னேறது? தமிழ்நாடு ஆல்ரெடி முன்னுக்கு வந்த லிஸ்ட்டை சொல்கிறேன் கேளு. தொழிற்சாலையில் அதிகம் பணிபுரியும் பெண்கள், மருத்துவ சுகாதார கட்டமைப்பு, பெண் கல்வி, பள்ளியில் இடைநிற்றலை குறைத்தல், அரசு பொதுத்துறை நிறுவனங்களை சந்தை போட்டியில் நிலைநிறுத்துதல், மாநில உள்நாட்டு உற்பத்தியில் முதலிடம், மாற்றுத்திறனாளிகளையும் திருநங்கைகளையும் பொது அமைப்பில் உள்ளிணைத்தல். அம்மா போதும், அடியேன் வாயை மூடிக்கிறேன், தண்ணியை குடிங்கோ. சமந்தா, என்ன தண்ணி இது? ஒரு மாதிரி இருக்கு, தொண்டையெல்லாம் கவுதேடா. தாயே, அது தண்ணி இல்ல, தீர்த்தம். உத்தரப்பிரதேசத்திலிருந்து வந்த புண்ணிய தீர்த்தம். ஐயோ அரசா, கூப்பிடுறா அந்த ஆம்புலன்ஸ. உங்களுக்கு எவ்வளோ ஒரு இது இருந்தா, மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும். ஆனா அப்ப நம்ம சொல்லலாமா தோழர், ரொம்ப கிரிஞ்சா பேசிருக்கீங்க, சும்மா உடான்ஸ் விட்டுருக்கீங்க, நல்ல டயலாக் ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா, அடிக்கடி இந்த டயலாக் மறந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பரை பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேட்கலாமா? இதுல அவரு வேற ஃபர்ஸ்ட் அங்கிள்னு சொல்லிட்டாரு, ஃபைனல் டச்ல தாய் மாமாவா எங்க சார் போனாரு இத்தனை நாள்? 50 வருஷமா அந்த தாய் மாமா எங்க போனாரு? ஒரு தாய் மாமான்னு என்ன பண்ணணும்?